வணக்கம். என்னோட பேர் நதியா. இப்போ நேற்று நடந்தது திண்டுக்கல்லில் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஷர்மிளா மேடம் வீட்டில் 450 பவுன் நகை கொள்ளடிச்சிட்டாங்க. 5 லட்ச ரூபாய் பணம். 450 பவுன் அப்படின்னா 2.25 கோடி பணம். இவ்வளோ நகை இவ்வளோ பணம் சாதாரணமாக வீட்டில் வச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ பேங்க்கில் எவ்வளோ இருக்கும்? வெளியிடங்களில் நிலம், வீடு, இவங்களுடைய வெளி வசதி அதெல்லாம் எவ்வளோ இருக்கும்? ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டராக இருந்து இவ்வளவும் அவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு 40-50 வாங்குவாங்களா மாதத்துக்கு? அப்படியே அவங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சாலும் எவ்வளோ வாங்கிட முடியும்? பசங்க படிக்கணும், மற்ற செலவு எவ்வளவோ இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் வீட்டிலே இவ்வளோ இருக்குது. அப்போ இன்னும் மேல் அதிகாரி வீட்டிலலாம் பார்த்தா எவ்வளோ இருக்கும்? இவ்வளவும் இவங்கக்கிட்டேருந்து எப்படி கிடைச்சது, எப்படி வந்தது? சாதாரண மக்கள்கிட்டேருந்து ஏமாத்தின பணமா, லஞ்சமாக வாங்கின பணமா, எப்படி வேணாலும் நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வகையில் மட்டும்தான் கண்டிப்பாக வரும். நியாயமாக உழைக்கிறவங்க வீட்டிலலாம் இப்படி வராது. வந்துடுச்சு 450 பவுன் அவங்க வீட்டில் இருக்குது. இது நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது? அரசியல்வாதிங்க திருந்தானாலும் திருந்தாக்கட்டியும் இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க திருந்தனா மட்டும்தான் நம்ம நாடு வல்லரசு ஆகும். அது வரைக்கும் நம்ம நாடு பிச்சைக்கார நாடாக மட்டும்தான் இருக்கும். தயவு செஞ்சு இவங்க திருந்துறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நாம் திருந்தணும். ஏழையாக இருக்கிற மக்கள் நாம் திருந்தணும். ஏன் திருந்தணும்னா, இவங்கள பார்த்து பயந்து பயந்து இவங்களுக்கு நாமளே கொடுக்குறோம். நம்மளுக்கு இல்லைன்னா கூட நம்மக்கிட்டேருந்து லஞ்சமாக பிடுங்கிடுறாங்க. எப்படியாவது நம்ம ரத்தத்தை உறிஞ்சிடுறாங்க. லஞ்சமாக உறிஞ்சி கையில் வச்சுக்கிறாங்க. இதுக்கு காரணம் யார்? நாம்ளும் முதல் காரணம்தான். ஏன்னா நாம் இடம் கொடுக்குறோம். அவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்குறோம். அவங்க கொள்ளையடித்து அவங்க வசதியாக இருக்கிறாங்க. இதுக்கு முதல் பாராட்டு அந்த திருடனுக்கு. ஏன்னா ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் வீட்டில் இவ்வளோ நகை இவ்வளோ பணம் இருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்டின அந்த திருடனுக்கு நிஜமாக ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். கண்டிப்பாக அவன் திருடனாக இருந்தாலும் அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல திருடனாக இருக்கிறான். சரியான இடத்துல கை வச்சுன்னு இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய தைரியமே வேணும் அந்த மாதிரி வீட்டில் கையை வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி வீட்டில் கையை வச்சு தான் வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். கவர்மெண்ட் அதிகாரி வீட்டில் பார்த்தீங்களா இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு நமக்கு காட்டிட்டான். தயவு செஞ்சு இதுக்கு மேலே மக்களாகிய நாம் திருந்தணும். அவங்க திருந்த தேவை கிடையாது.